ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு வீடியோவில் சென்னையோட ஃபியூச்சர் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷனை மாற்ற போகிற சென்னை மெட்ரோ ஃபேஸ் 2 இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சென்னை மெட்ரோ ஃபேஸில் 3 ரூட்ஸ் வரப்போகுது. இந்த ப்ராஜெக்டோட மொத்த காசோ 63,000 கோடி. இப்போ இருக்கிற கரண்ட் ஃபேஸில் ஒரு 60 கிலோமீட்டர் கனெக்ட் பண்ணுற மாதிரி மெட்ரோ லைன்ஸ் இருக்குது. அப்போ அந்த ஃபேஸ் 2 முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 170 கிலோமீட்டர் கவர் பண்ணுற மாதிரி மெட்ரோ லைன்ஸ் வரப்போகுது. மொத்தத்தில் இது ஒரு சென்னையில் கேம் சேஞ்சராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 2019லேருந்து 20ல் இது அஃபிஷியலாக பெர்மிஷன் கிடச்சிது. 2027லேருந்து 28ல் கம்ப்ளீட்டாக இந்த வேலைகள்லாம் முடியும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த ஃபேஸ் 2ல் டோட்டலாக 3 லைன்ஸ் இருக்குது. மொதல் லைனோ பர்பிள் லைன். பர்பிள் லைன்றது மாதவரத்தில் தொடங்கி சிறுசேரி சிப்காட் வர டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுறதோ 45 கிலோமீட்டர். டோட்டலாக 50 ஸ்டேஷன்ஸ் இருக்குது. பெரம்பூர், மயிலாப்பூர், அப்புறம் ஐடி ஏரியாவான ஓஎம்ஆர் இது எல்லாத்தையும் கவர் பண்ணுது. 2வது லைனோ எல்லோ லைன், லைட் ஹவுஸில் தொடங்கி பூந்தமல்லி பைபாஸ் வர டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுறதோ 26 கிலோமீட்டர், 30 ஸ்டேஷன்ஸ் வரும். இது லைட் ஹவுஸ், அதாவது மெரினா பீச் பக்கத்தில் இருக்கிற லைட் ஹவுஸ், அப்புறம் டி நகர், கோடம்பாக்கம், போரூர் இந்த ரூட்டை கவர் பண்ணுது. 3வது லைனோ ரெட் லைன், மாதவரத்தில் தொடங்கி சோழிங்கநல்லூர் வர. இதில் ஒரு 48 ஸ்டேஷன்ஸ் வருது. டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுறதோ ஒரு 47 கிலோமீட்டர். அண்ணா நகர், அப்புறம் செயின்ட் தாமஸ் மவுண்ட், மடிப்பாக்கம், மேடவாக்கம் பெல்ட், அப்புறம் ஐடி காரிடரான சோழிங்கநல்லூர் இதில் போய் முடியுது. இந்த ஃபேஸ்லேயும் பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்ட், அப்புறம் ஃப்ளைஓவர் இதெல்லாமே கட்டுறாங்க ஃபேஸ் 1 மாதிரியே. இந்த ஃபேஸ் 2ல் முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ஃபேஸ் 1ல் கவர் பண்ண மெஜாரிட்டி ஏரியாஸ்லலாம் ஆல்ரெடி இந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் நல்லாவே இருந்துச்சு. ஆனால் இந்த ஃபேஸ்லையோ போரூர், அப்புறம் ஐடி ஏரியாஸ்லலாம் தடவை ஒரு ப்ராப்பரான பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வரப்போகுது. அது போக சோழிங்கநல்லூர் ஒரு பெரிய ஹப்பாகவும் உருவெடுக்க போகுது. ஏன்னா இங்கே தான் அந்த பர்பிள் லைன், ரெட் லைன் இது எல்லாமே ஜாயின் ஆகிற இடமும் கூட. அப்புறம் இதுக்குண்டான ஃபண்டிங்கோ ஸ்டேட் சென்ட்ரல் கவர்மெண்ட் 2 பேருமே ஷேரிங்கில் தான் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் போயிட்டுருக்கு. கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டேட்டஸோ பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபாஸ்ட்டாக போகுது. மற்ற பெரிய ஊர்கள்லாம் கம்பேர் பண்ணும்போது நல்ல ஒரு ப்ராக்ரஸில் போயிட்டுருக்கதா பார்க்கப்படுது. இப்போ வர டிசம்பர் 2025ல் செக்மெண்ட்டாக ஒரு 5 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச் பூந்தமல்லியிலேருந்து போரூர் வர ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. 2வது ஜூன் 2026ல் கோடம்பாக்கத்திலேருந்து நந்தனம் ஸ்ட்ரெச்சு இது ஓப்பன் ஆகும்னு எதிர்பார்க்கப்படுது. 3வது மார்ச் 2027ல் அந்த கம்ப்ளீட் லைன், அதாவது மாதவரத்துலேருந்து சோழிங்கநல்லூர் லைன் ஃபுல்லாகவே ஓப்பன் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் ஃபுல்லாகவே ஓப்பன் ஆச்சுன்னா பெரிய அளவில் ஐடி செக்டரில் டிராஃபிக் கம்மியாகும். அப்புறம் சென்னை பல வருஷமாக சப்பர்பனை தான் நம்பியிருந்தாங்க. இந்த லைன் ஃபுல்லாகவே ஓப்பன் ஆச்சுன்னா ஆஃபீஸ் போகிறவங்களுக்குமே வசதியாக இருக்கும். ரோட் டிராஃபிக்குமே கம்மியாகும். இப்போ பர்டிகுலராக ஓஎம்ஆர்லாம் எடுத்துக்கிட்டோன்னா பீக்கான டைமில் நல்ல டிராஃபிக் கன்ஜஸ்டடாகவே இருக்கும். ஸோ அதுவுமே இந்த மெட்ரோலாம் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கம்மியாகும். அதே மாதிரி ஒவ்வொரு மெட்ரோ ஸ்டேஷன்ஸ்லேயுமே நிறைய ஷாப்ஸ் வரப்போகுது, ஒரு மினி மால் மாதிரி. ஸோ இதனால் நிறைய எக்கனாமிக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உண்டாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஆக மொத்தத்தில் இந்த சென்னை மெட்ரோ ஃபேஸ் 2 ஆப்ரேஷனுக்கு வந்துச்சுன்னா சென்னையோட நிறைய விஷயத்தையே மாற்ற போகுது. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.